வெல்கம் டு ஈரோட் கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம்ங்க. இதோட பேர் சமோசா. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுறேங்க. நான் இன்றைக்கி மைதா மாவும் கோதுமை மாவு, சரிங்களா, ரெண்டும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா கோதுமை மாவே போதுங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உப்பு போட்டு கொஞ்சம் டைட்டாக, சப்பாத்தியோட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், சரிங்களா? இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. எவ்வளோ ஃபைனாக பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ராவாக சேர்க்கறதுனால இது உள்ளே குக் ஆகணும். அதனால் பெருசாக நறுக்கிறாதீங்க, சின்னதாக நறுக்கிக்கோங்க, சரிங்களா? இந்த நறுக்கின வெஜிடபிள்ஸோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையானது உப்பு, சரிங்களா? அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ராவாக தான் வதக்க வேண்டியது இல்லைங்க, ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இது வதக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான சமோசா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாவில் இப்படி தேய்ச்சி சப்பாத்தி இடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம ட்ரெயினில் போகிறப்போ விற்றுட்டு வருவாங்க, ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்ட்டு. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வெளியில் சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட, நீட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஒரு மழை சீசனில், இப்போது ரெய்னி சீசன் இல்லைங்களா, ஒரு ஸ்நாக் மாதிரி டீயோட காஃபியோட சாப்பிட்றதுக்கு இந்த சமோசா டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்படி ரவுண்டாக ஓரளவுக்கு திக்காக, ரொம்ப தின்னாக வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக இப்படி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இதை ஆஃபாக இப்படி கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா வெஜிடபிள்ஸு, இதை ஒரு ஸ்பூன் இங்கே பண்ணுற சைஸை பொறுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வைக்காதீங்க, வெளியில் வந்துடும். நான் சின்னதாக பண்ணுறதுனால கொஞ்சமாக வைக்கிறேன். பாருங்கள், இந்த எட்ஜு, சரிங்களா? இது ரெண்டையும் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை இப்படி மூடிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எட்ஜும் இப்படி லேசாக இப்படி விரலில் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சீல் ஆயிரும், வெளியில் வராது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங், சரிங்களா? இப்படி கூம்பு வடிவத்தில் கார்னரை ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர், சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து விட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த எண்டிங் போர்ஷனும் பாருங்கள், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு விரலில் அமுத்துனீங்க அப்படின்னா நல்லா சீல் ஆயிரும். இப்போது எண்ணெயை நான் நல்லா காய வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். இதை மெதுவாக எண்ணெயில் போடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திருப்பி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி உண்டான டிப்பை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போது கொரோனா பீரியடில் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக சாப்பிடணும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் நான் சொல்கிறேங்க. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, சீடு இல்லாமல். அதோட ஒரு 1/4 துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு நல்லா தட்டி அதோடு சேர்த்து சுகரோ நாட்டு சர்க்கரையோ போட்டு ஜூஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ ஆன்லைன் கிளாஸில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு பிரேக்கில் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கொடுக்கலாங்க. ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு தான், ரொம்ப வேண்டாம், ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சில பேருக்கு அந்த சிட்ரிக் இருக்கிறதுனால சளி பிடிக்கும்.
அதனால் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு ஆட் பண்ணி நல்லா அந்த சீடு ஜிஞ்சரோட அந்த இது இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு, குழந்தைங்களுக்கும் இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? பாருங்கள், நம்ம சமோசா அருமையாக குக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் அந்த உருண்டை பெருசாக எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக பண்ணுறதுனால சின்னதாக எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான நம்ம சமோசா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். உள்ளே இருக்கிற ஆனியன், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா குக் ஆகும். நல்ல யம்மியான டேஸ்டியான நம்ம கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடையும் டிப்போடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.